வெல்கம் டு பிசினஸ் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைய ரெசிபி மேக் இட் ஃபன். உங்களுடைய மார்க்கெட்டிங் உங்க கஸ்டமர்ஸுக்கு ஃபன்னா ரசிக்கிற மாதிரி பண்றது தான் அவங்க உங்களை பத்தி மற்றவங்களுக்கு சொல்ல வைக்கிறது. இதுதான் வைரல் மார்க்கெட்டிங்குடைய பேசிக். எல்லா ஆட் கேம்பெயின்ஸையும் விட வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி தான் ஃபைனலாக அதிக பிஸ்னஸை உருவாக்கும். நகைச்சுவை நல்லது, அது உங்களுடைய கஸ்டமர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ் கலீக்ஸு, ஃபேமிலி மட்டுமில்லை வேறு யாருக்குமே செய்திகளை பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். அதோடைய பெனிஃபிட் என்னன்னா, உங்களுடைய பிராண்ட் ஈக்விட்டியை இம்ப்ரூவ் பண்ணி உங்களுடைய கம்பெனி எதை பற்றியது அப்படிங்கிறத பற்றின ஒரு அவேர்னஸை விழிப்புணர்வு அதிகரிக்கும். உங்க மெசேஜ் சீரியஸா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இல்லை உண்மையிலேயே ஒரு வெளிப்படையான பிளாக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. உங்களுடைய பிராண்ட் நேமை பொழுதுபோக்கு பிளஸ் வேடிக்கையான ஒன்றோட அசோசியேட் பண்ணினா போதுமானது. உங்களுடைய மற்ற மார்க்கெட்டிங் ப்ரமோஷன்ஸ் இந்த கேப்பை ஃபில் பண்ணும். எப்படி இருந்தாலும் எந்த ஒரு ப்ரமோஷனும் நீங்க விரும்புகிற அனைத்து தகவல் தொடர்புகளையுமே கவர் பண்ண முடியாது. நீங்க நம்பக்கூடிய சிறந்த விஷயம் என்னன்னா, ஒரு கம்யூனிகேஷன் உங்க கஸ்டமர்ஸ் மற்றும் மற்ற கம்யூனிகேஷன்ஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சென்சிட்டைஸ் பண்ணணும். உதாரணமா ரெடிசன் ஹோட்டல் பெரும்பாலும் பிஸ்னஸ் கிளைண்ட்ஸுக்கு தான் சர்வீஸ் பண்றாங்க. பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ் பொதுவாக அவங்க ரூம்ல தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஊரை சுற்றி பார்ப்பதற்கு இல்லைன்னா பொழுதுபோக்கு இடங்களுக்கு போகிறதுக்கு பதிலாக வேலையை முடிக்கிறதுக்கு அவங்களுடைய டைமை பயன்படுத்துறாங்க. ஏன்னா இந்த வேலையை முடிச்சாச்சுன்னா அந்த டைம் அது அவங்களுடைய குடும்பங்களை அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. ஹோட்டல் ரூம்ல ஒரு பாத்ரூம்லேயுமே ஒரு பிளாஸ்டிக் வாட்டை வழங்குறது அப்படின்னு இந்த ரெடிசன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணாங்க. ஒரு நோட்டோட, அதாவது ஒரு செய்தி குறிப்போட அந்த வாட்டு வந்தது. அது என்னன்னா, கெஸ்ட் அந்த வாட்டை வச்சிருக்கலாம். அவர் விரும்பினா அவருடைய குழந்தைகளுக்காக வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். கெஸ்ட் விரும்பினா அந்த வாட்டை உலகத்தினுடைய எந்த இடத்துக்கும் அதோடைய ஸ்பெஷல் பாக்ஸில் கெஸ்டோடைய ஒரு ஸ்பெஷல் மெசேஜோட தபால் மூலமா அனுப்பலாம். அப்படி போஸ்ட்ல அனுப்புறதுக்கு ஹோட்டல் பில்லில் ஃபைனல் செட்டில்மெண்ட் கூட ஒரு ஃபார்மாலிட்டி காஸ்ட் வசூல் பண்ணாங்க. உண்மையிலே அந்த கட்டணம் வாத்து பாக்ஸ் பிளஸ் போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸை ஈடுகட்டத்துக்கு போதுமானதாக இருக்குது. லக்ஸரி ஹோட்டல்ஸ் கணக்கில் அது ஒரு தொகையே கிடையாது. இதோடைய விளைவா என்னாச்சுன்னா, லட்சக்கணக்கான ரெடிசன் வாத்துகள் விரைவில் உலகம் முழுக்க ரீச் ஆச்சு. குழந்தைகள், தோழிகள், கணவர்கள், மனைவிகள், நண்பர்கள், வேலை செய்கிற சக ஊழியர்கள், முதலாளிகள், பிசினஸ் அசோசியேட் இந்த வாத்துக்களை உலகெங்கிலும் ரிசீவ் பண்ண தொடங்கினாங்க. இது வித்தவுட் எனி டவுட் எல்லாருடைய முகத்திலேயே ஒரு புன்னையை இருக்கு. இதன் விளைவா ரேடிசனுடைய ப்ரொஃபைல உயர்ந்து போச்சு. ஸோ இந்த என்டையர் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டியே ரேடிசனுடைய ப்ரொஃபைல் பூஸ்டிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. மிக மிக முக்கியமா அதோடைய பிராண்ட் பர்சனாலிட்டியை டோட்டலாகவே மாற்றியது. ஸோ ஒரு டிப்பிக்கல் பிசினஸ் ஹோட்டலுடைய பிம்பம் மாற்றி அமைக்கப்பட்டது. ஒரு டாப் கிளாஸ் ஹோட்டல் கூட ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஃபன் உணர்வை கொண்டுள்ளது அப்படிங்கிறத காட்டுறது. இந்த ஷிஃப்டிங் பர்செப்ஷன் ரேடிசனுடைய வீக்கெண்ட் ஃபேமிலி பிசினஸ் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. மட்டும் கிடையாது, பிசினஸ் டிராவலர்ஸ் அங்க தங்குவதற்கான வாய்ப்பையும் அதிகப்படுத்தியது. சரி, உங்களுக்கான டிப்ஸ். வேடிக்கையான ஒண்ணு பண்ணுங்க. அனுபவத்தை பத்தி மற்றவங்கள்ட்ட சொல்றதை முடிஞ்ச வரைக்கும் எளிதா சிம்பிளா இருக்கிறத என்ஷூர் பண்ணுங்க. நிகழ்வோடைய பர்மனன்ட் ரிமைண்டரா இருக்கிற வகையில அனுபவத்தோட சாலிடா டேஞ்சபிளா ஏதாவது ஒன்றை இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. we like to have fun அப்படிங்கிற செய்தி உங்க பிராண்ட் இமேஜை திசை திருப்பாமல் கவனமா இருங்க. பிசினஸ் இன்சைடரோட 50 இன்டென்சிஃபையிங் சக்சஸ் ஸ்டோரிஸ் ஸ்பெஷல் எடிஷன்ல உங்க கம்பெனியை ஃபீச்சர் பண்ணி இந்த குவார்டருடைய கேம் சேஞ்சரா உங்களை அடையாளப்படுத்திக்கீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.